இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Delight yourself also in the Lord, and he shall give you the desires of your heart. Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையில் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று. அப்படி நாம் அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையிலே நீங்கள் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கின்ற போது அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவாராம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வாராம். ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபங்களை அவர் வேண்டுதல்களை நிறைவேற்றி இருக்கிறார். அநேகர் தேவனை நோக்கி வேண்டினார்கள். ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு பதில் கொடுத்தார். நமக்கும் இந்த நாளிலே விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் கேட்கின்ற போது அவர் நிச்சயமாய் செய்வார். ஈசாக்கின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார். நாம் விசுவாசித்து நம்பி அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சாமுவேலின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். ஆமேன். நமக்கும் இந்த நாளில அவர் நிச்சயமாய் மறுமொழி அருள் செய்வார். கர்த்தர் யாபேசின் வேண்டுதல்களை கேட்டார். யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் இந்த நாளிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகின்ற போது, நம்புகின்ற போது அவர் நிச்சயமாய் செய்வார். யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் தந்தருளினாராம். ஆமேன். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். நாம் கண்ணீர் விடுகின்ற போது, நாம் அவருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகின்ற போது அவர் நிச்சயமாய் கேட்டு நமக்கு அவர் பதில் செய்வார். ஆமேன். கடைசியாய் கர்த்தர் சகரியாவின் வேண்டுதல்களை அவர் கேட்டார். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றார். இந்த நாளிலே நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் விசுவாசித்து நம்பி உம்மிடத்தில் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்காய் நிறைவேற்றி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you.